Good evening. So, in the last class, we talked banking, service and functions. So, what is banking? Types of banking. Banking lo enna types irukku. So, the 5 types irukku. Banking oda importance enna appdinu last class la paathirukkom. So, last class oda and the banking adoda types and the features overrides. So, today's class la functions of bank. So, bank na enna? So, endha bank la enna type of work பண்ணுவாங்க. So, types of bank la இதெல்லாம் எந்தெந்த டைப்ஸ்க்கு கீழ வரும்னு பாத்துறோம். சோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க் அப்படின்றப்போ பேங்க்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்றாங்க அப்படினு பாப்போம். The functions of bank may be classified into 5 categories. So the functions of bank அப்படின்றது என்னன்னா 5 categoriesல classify பண்றாங்க. First என்னன்னா to accept the deposit. So நார்மலா நம்ம சொன்ன மாதிரி பேங்க்னா என்ன? சோ தேவைன்றவங்களுக்கு மணியை கொடுக்கும். தேவையில்லாம எக்ஸஸா தேவையில்லை அப்படின்றவங்க மணியை கேஷ் டெபாசிட் பண்றத வாங்கி சேஃப்டியா வச்சுக்குவாங்க. சரி ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டு அக்செப்ட் தி டெபாசிட். சோ டெபாசிட் அக்செப்ட் பண்றது. இரண்டாவது டு லீட் மணி கடன் கொடுக்கிறது. டு டிஸ்கவுண்ட் தி பில்ஸ். சோ பில்ஸ் டிஸ்கவுண்ட் பண்றது. டு டு ஏஜென்சி ஃபங்க்ஷன். சம் ஏஜென்சி ஃபங்க்ஷன் பண்றது. தென் மிஸ்செலேனியஸ் ஃபங்க்ஷன். சோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் என்னென்ன அக்செப்டிங் டெபாசிட் என்ன ஃபங்க்ஷன், லீட் மணில என்ன ஃபங்க்ஷன், டிஸ்கவுண்ட் பில்ஸ்ல என்ன ஃபங்க்ஷன், ஏஜென்சி ஃபங்க்ஷன் என்ன, மிஸ்செலேனியஸ் ஃபங்க்ஷன் என்ன டீடைலா பாப்போம். First accepting deposit. So accepting deposit நாலே நேம்ல acceptனா நம்ம போடுற டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேவா? அல்ல டெபாசிட்ஸ்ல அது என்னென்ன வகையான நமக்கு டெபாசிட்ஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வேரி ஆகும். So some people in the society may have surplus money which may not require for use. அதாவது என்னன்னா இப்போ சொசைட்டில உள்ள பீப்புள்ஸ்க்கு எக்ஸஸ் கொஞ்சம் வசதியானவங்களுக்கு மணிக்கு நீட் இருக்கு. ஸோ ரெக்வயர்ட் அதாவது உபரி அந்த மணி உபரியா இருக்கும், தேவையில்லாம இருக்கும், எக்ஸஸா இருக்கும். சோ அந்த அளவு வருமானம் வரும். சோ அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல போய் நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அமௌண்ட்ஸ் வாங்கிக்கிறது தான் அக்செப்டிங் டெபாசிட். சோ தட் மே டெபாசிட் தி சர்ப்ளஸ் மணி இன்டு தி பேங்க். So bankல டெபாசிட் பண்றாங்க. A bank provides a facility to open different kinds of deposit accounts. அந்த டெபாசிட் பண்ற அக்கவுண்ட் நிறைய அக்கவுண்ட்ஸ் இருக்கு. சோ இப்பவே நம்மளுக்கு பசங்க இருக்கு, நம்ம பசங்க பேர்ல ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவோம்ன்றோம், ஒரு டெபாசிட் பண்ணுவோம், ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் டிஃபரெண்டா சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் தான் அந்த அக்செப்டிங் டெபாசிட்ல வர்ற டைப்ஸ். சோ கரண்ட் அக்கவுண்ட், ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கவுண்ட், சேவிங் பேங்க் அக்கவுண்ட், ஹோம் சேஃப் அக்கவுண்ட் எக்ஸெட்ரா. சோ கரண்ட் அக்கவுண்ட்னா நடப்பு பணம். இந்த கரண்ட் அக்கவுண்ட்ல போறதுன்னா இந்த நார்மலா நம்ம டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்றோம்ல. சோ இந்த அக்கவுண்ட்ல இந்த அக்கவுண்ட் மாத்தி வச்சுக்கணும். ஒரு 5000 ரூபாய் நம்ம தேவைன்னா எடுத்துக்குவோம். ஸோ மிச்ச காசு இருக்கும். ஸோ அது இன்னொரு 5000 ரூபாய் போறோம்னா ஒரு 3000 ரூபாய் எடுப்போம், அப்புறம் 2000 ரூபாய் எடுப்போம். ஸோ அந்த அமௌண்ட் கரண்ட்ன்றப்ப நம்ம ஏடிஎம்லயே கொடுப்போம் இல்லையா. ஸோ நம்ம எப்போ நம்ம தேவைப்படுதோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ன்றது நிலையான வைப்பு கடை. ஸோ இந்த குழந்தைங்க பேர்ல எல்லாம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறாங்கல்ல, அந்த சேமிப்பு திட்டம் ஒரு 1 லட்சம் ரூபாய் போட்டா ஒரு 10 வருஷம் கழிச்சு இவ்வளவு டபுள் அமௌண்டா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போடுறது ஃபிக்ஸட் டெபாசிட். சேவிங்ஸ் பேங்க்ஸ் அக்கௌண்ட்னா பேங்க்ல சேவிங்ஸ் டெபாசிட்ல போடுறது. ஹோம் சேஃப்னா வீட்டுல உள்ளவங்க பேர்ல டெபாசிட் பண்றது. ஸோ கரண்ட் அக்கௌண்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். கரண்ட் அக்கௌண்ட் பிசினஸ் மேன் ஜென்ரலி ஓப்பன் அக்கௌண்ட். ஸோ நார்மலா பிசினஸ் மேன்ஸ் இவங்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. The depositor is free to make deposit, withdraw money from the current account whenever he likes. அதாவது டெபாசிட்ன்றது டெபாசிட் மேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்ப வேணா அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரீ டு மேக் அ டெபாசிட், எப்ப வேணா போட்டுட்டு எப்ப வேணா எடுத்துக்கலாம். அதான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா the definite sum of money. ஸோ குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் இஸ் டெபாசிட் into the account for fixed period. ஒரு குறிப்பிட்ட அளவு அக்கௌண்ட். ஸோ 50000 போட்டா ஒரு 10 வருஷம் கழிச்சு 1 லட்சம் ரூபாய் வரும், அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. ஸோ எவ்வளவு பீரியடுக்கு, ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எவ்வளவு பீரியடுக்கு நம்ம டெபாசிட் பண்றோம் அப்படின்றது தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ன்றது. டெபாசிட்டட் மணி கான் பை வித்ட்ரால் பிஃபோர் த மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டினா அந்த பீரியட் முடியாம நம்ம எடுக்க முடியாது அந்த அமௌண்ட்டை. சரியா? அதான் fixed deposit அப்படின்றாங்க. சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்னா என்னன்னா the account is opened for the benefit of middle class. அதாவது மிடில் கிளாஸ் சேவிங்ஸ் பேங்க்னா அந்த மிடில் கிளாஸ்ல உள்ள பெனிஃபிட்ஸ்க்கு ஓபன் பண்றது. and low income people money can withdraw from the account whenever necessary. ஸோ அவங்க லோ பீப்புள்ஸ் இந்த மாதிரி பேங்க்ல இருக்கு, நமக்கு ஒரு தொகை இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேர்த்து வச்சிருந்தோம்னா என்ன கஷ்டப்படுறோமோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கிறதா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ன்றாங்க. தென் ஹோம் சேஃப் அக்கௌண்ட்னா என்னன்னா the account is opened to cultivate the habits of saving in house wife and children. குழந்தைக்கு பேர்ல அந்த மாதிரி சேஃப்டிக்கு சேவிங்ஸ் போட்டு வைக்கிறது. ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லாம, ஃபிக்ஸட் டெபாசிட்ல இவ்வளவு அமௌண்ட் இவ்வளவு பீரியட்னு இருக்கும். பட் ஹோம் சேஃப் அக்கௌண்ட்ல என்னன்னா எவ்வளவு வேணா போட்டுக்கலாம், நம்ம இப்ப இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு குழந்தைங்களுக்காக நம்ம குடும்பத்தாருக்காக போடுறதுதான் ஹோம் சேஃப் அக்கௌண்ட் அப்படின்றது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்ல பார்த்த அக்செப்டிங் டெபாசிட். ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா லீடிங் டெபாசிட். சரி, லெண்டிங் டெபாசிட். சரியா? லெண்டிங் டெபாசிட்ல பேங்க்ஸ் லெண்ட் மணி டு அதர்ஸ் வென் தே நீட். அதாவது எப்போ நமக்கு வேணும்னாலும் பேங்க்ல என்ன கடன் கொடுப்பாங்க. நம்ம எஜுகேஷன் லோனு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப்
லோன்ஸ் வந்து நமக்கு இருக்கு. The following are the different kinds of lending money by bank. So எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா லோன் அண்ட் அட்வான்ஸ் லோன் கொடுக்குறாங்க, கேஷ் கிரெடிட் பண்ற மாதிரி கொடுக்குறாங்க, ஓவர் டிராஃப்ட் கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்டிங் பில்ல டிஸ்கவுண்ட் பண்றாங்க, ஏஜென்சி பில்ல டிஸ்கவுண்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து ரெண்டாவது. ஸோ வந்து இது மூணு தான். ஸோ லோன் அட்வான்ஸ், கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட். ஸோ லோன் அண்ட் அட்வான்ஸ்னா என்னன்னா the specific amount is granted as loan to person for a fixed period. அதாவது ஒரு லோன் கொடுக்குறாங்க. ஸோ 10,000 ரூபாய் வாங்குறோம்னா இத்தனை வருஷம் 10 மாசம். ஸோ 10 மாசத்துக்கு 1000 கட்டி பிளஸ் வட்டி ஒரு 100 ரூபா, அந்த மாதிரி வட்டி ஒரு 20 ரூபாய், அந்த மாதிரி பர்சன்டேஜ் போட்டு கொடுப்பாங்கல்ல, அதான் வந்து லோன் அட்வான்ஸ் அப்படின்றோம். 6 months 12 months 18 months அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அகைன்ஸ்ட் த செக்யூரிட்டி, பேங்க்ல வந்து நார்மலா நம்ம லோன் போடுறோம்னா நமக்கு செக்யூரிட்டி கேட்பாங்க. ஓகேவா? செக்யூரிட்டி ஆஃப் அசெட்ஸ் ஆர் த பர்சனல் செக்யூரிட்டி ஆஃப் பாரோவர். அந்த கடனுக்குள்ள அசெட் சொத்து ஒன்னு செக்யூரிட்டி ஆஃப் அசெட்ஸ்னா ஒன்னு சொத்து பத்திரம் இருக்கணும், இல்லைன்னா பர்சனல் செக்யூரிட்டி ஆஃப் பாரோவர்னா கடன் கொடுப்பவருக்கு ஒருத்தர் செக்யூரிட்டி போடுறோம்ல, அதான் வந்து பர்சனல் செக்யூரிட்டி ஆஃப் பாரோவர் அப்படின்னு சொல்றாங்க. The low rate of interest is charged to the whole loan amount sanctioned to be borrower. அந்த கடன்காரருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா போடுவாங்க லோன்ல. பாத்தீங்கன்னா he can return the amount in a lump sum or installment. அதாவது லம்பாவும் நம்ம அந்த லோனை கொடுக்கலாம், இல்லைன்னா இன்ஸ்டால்மெண்ட். மோஸ்ட்லி வந்து தவணை முறை. இன்ஸ்டால்மெண்ட்னா தவணை முறையில, பாரோனா கடன், செக்யூரிட்டினா பத்திரம், அசெட்ஸ்னா சொத்து. சரியா? சோ சொத்து மேல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஆளுக்கு பிக்சட் பீரியடுக்கு. ஸோ இத்தனை மாசத்துக்குள்ள கட்டணும்னு. ஒன்னு வந்து லம்பாவும் கொடுக்கலாம், இல்லைன்னா இன்ஸ்டால்மெண்ட்லையும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கடன் கொடுக்கும்போது அவங்களுக்கு சொத்து பத்திரம் வாங்கிட்டு கடன் கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த பர்சனுக்கு செக்யூரிட்டி போட சொல்லி கடன் கொடுப்பாங்க. இதை வந்து லோன் அண்ட் அட்வான்ஸ் அப்படின்றது. கேஷ் கிரெடிட்னா என்னன்னா the specific amount is granted as a loan to a person against the security of the period of the security of commercial goods. ஒரு சில குட்ஸ்க்கு வந்து, அதாவது கமர்ஷியல் குட்ஸ்க்கு வந்து பாண்ட் மாதிரி, செக்யூரிட்டி பாண்ட் மாதிரி போட்டுக்கிட்டு கொடுக்கறதா வந்து கேஷ் கிரெடிட் அப்படின்றாங்க. இட் இஸ் known as cash credit. ஒண்ணுல granted as a loan to the person against the security of bond. So bond போட்டுக்கிட்டு லோன் கொடுக்கிறது the security of commercial goods, சில பொருட்களுக்காக. சரியா? சோ அந்த மாதிரினா என்னன்னா அது வந்து the goods are stored in godown. என்னன்னா என்ன மோஸ்ட்லி வந்து வைப்போம், கோல்டு அந்த மாதிரி வைப்போம்ல, அந்த மாதிரி பொருட்களை வாங்கிட்டு கொடுக்கறது, அந்த பொருளுக்காக கொடுக்கறதா வந்து அந்த கேஷ் கிரெடிட் அப்படின்றது. பொருளை வாங்கிட்டு கொடுக்கறது, அந்த பொருளை வந்து குடோன்ல வச்சிருப்பாங்க. ஸோ குடோன்ல லாக்கர். The bank releases the stock of the basis repayment of அந்த லோனை, அதாவது லோன் எப்படி சொல்றோம், அந்த கடனை நகை மேல வாங்கியிருக்க அந்த கடனை கட்டும் போது என்ன கொடுத்துருவாங்க நமக்கு, அந்த குட்ஸை திருப்பி கொடுத்துருவாங்க இல்லையா, அதான் வந்து releases the stockனா நம்ம goods. When the cash loan is granted, so அந்த grant பண்ணதும் the borrower opens the cash credit account. So நம்ம வந்து அதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம கேஷ் கொடுக்கும்போது நமக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்ட்ல வந்து அந்த அமௌண்ட்டை போடுவாங்க. சரியா? he can withdraw the money from the account according to the requirements. அவங்களுக்கு மொத்தமா வேணாலும் எடுத்துக்கலாம், அவங்க எப்ப ரெக்வயர் தேவைப்படுறாங்களோ அப்பனாலும் வந்து அக்கௌண்ட்டை எடுத்துக்கலாம். the amount. The bank charges interest only an amount withdrawn him. So அவங்க எவ்வளவு withdrawal பண்றாங்களோ அதுக்கு மட்டும் தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த கேஷ் கிரெடிட் அப்படின்றாங்க. சோ பாண்ட் பேசிஸ்ல போடுவாங்க. தென் ஓவர் கிராஃப்ட் அப்படின்னா என்னன்னா அதிகப்பற்று. சோ அதிகமா நம்ம கட்டாம வச்சிருக்குது. சோ அதிகப்பற்று கொடுக்கிறது அதிகமா. சரியா? The depositor who have current account in the bank allowed to withdraw money more than he has deposited. சோ அதிகப்பற்று அப்படின்னா அதிகமான பணத்தை நம்ம டெபாசிட் பண்ணதை விட அதிகமா எடுத்துக்கிறது அதிகப்பற்று அப்படின்றோம். சோ 10,000 டெபாசிட் பண்ணிருக்கோம், 12,000 அந்த அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கிறோம்னா அது அதிகப்பற்று. It is called overdraft. For this extra withdrawal, the bank charges the interest and he has to repay the withdrawal amount within short period. ஒன்றும் இல்லை, அந்த மாதிரிலாம் இப்போ இருக்கா, இப்பெல்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கிறது இல்லை. நம்ம எவ்வளோ அமௌண்ட்ல போடுறோமோ அவ்வளோ அமௌண்ட் தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வித்ட்ரால் பண்ண அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வித்ட்ரால் பண்ணாங்களா, இப்போ 10,000 டெபாசிட் பண்ணிருக்கோம், 10,000 எடுக்காம 12,000 எடுத்தோம்னா எவ்வளோ எக்ஸஸ் அமௌண்ட். ஸோ அந்த 2,000 அந்த 2,000க்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் போட்டு பிளஸ் அந்த 2,000 வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். பேங்க்ஸ் கிவ் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி on the security of some assets or the personal security of customers. ஓகேவா? Then discounting of bills. So discounting of bills la வந்து when a seller, அதாவது seller who is the customer of the bank, அவங்க வந்து come on the bank come to the bank with the bill of exchange. அதாவது பில்லை வந்து கொடுத்து மணியா மாத்திக்கிறது. ஸோ பில்லை கொடுத்து மணியா மாத்திக்கிறது. the bank pays him amount for the bill, exchange offer deducting with usual account. ஸோ பில்லை இப்போ இந்த கிரெடிட் கார்டில் எல்லாம் பொருள் வாங்குறோம்ல அந்த மாதிரி தான். ஸோ வந்து பேங்க் வந்து பே பண்ணிடுவாங்க, நம்ம வந்து பில்லை வந்து கட்டணும். Thus the bank assists its customer by accepting the bills, paying them money. ஸோ அதுக்கப்புறம் வந்து பில் அக்செப்ட் பண்ணிட்டு மணி கொடுக்கறது. ஸோ மணி பே பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் a few months or week within the bill, the matures bill முடியறதுக்குள்ள அந்த அமௌண்ட் the bank present into the buyer and gets back in full amount. அதுக்குள்ள வந்து full amount நம்ம கட்டிரணும்.
அந்த அதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாதிரி நம்ம முன்னாடி நம்ம அந்த பொருளை வாங்கிட்டு அதுக்கு பில் கட்டுறோம்ல அதான். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அன் அன்கண்டிஷனல் ரிட்டன் டாக்குமெண்ட் கிவ் த பை. அது எந்த ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்லாம் இல்லை. ஹூ இஸ் நேம்ட் அஸ் பே ஆஃப் த பெரியர். அந்த டாக்குமெண்ட்ல யார் பேர் இருக்கோ அவங்க பேர்ல தான் வரும். ஓகேவா. ஏஜென்சி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். த பேங்க் டிஸ்சார்ஜஸ் த ஃபாலோயிங் ஏஜென்சி சர்வீசஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் இட்ஸ் கஸ்டமர். ஸோ என்னென்ன ஏஜென்சிலாம் இது பண்றாங்க அப்படின்னா பணம் பெறுபவர் வெளி, அதாவது பணம் பெறுபவர் அப்படின்றத டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்சார்ஜ்னா வெளியிடுறது, பேயினா பணம் பெறுபவர். சரியா. So the bank collect the payment of the bill, exchange checks, அதாவது promissory அப்படின்னா உறுதிமொழி அப்படின்ற மாதிரி நம்ம உறுதியா சொல்றோம் அப்படின்ற மாதிரி on behalf of its customer. ஸோ ஏஜென்சி ஃபங்க்ஷனா அவங்க பேமெண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க கரெக்டாக இந்த டைம்னு சொல்லி செக் கொடுத்து வாங்கிக்குவாங்க. இட் கலெக்ட்ஸ் அ டிவென்ஸ், அதாவது குறுந்தொகை அப்படின்ற ஒரு அளவு தொகையை ஒரு அளவிட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஷேர். ஸோ டெபென்ச்சர்ஸ்னா கடன் பத்திரம் அப்படின்னு அர்த்தம். ஆன் பிஹாஃப் ஆஃப் இஸ் கஸ்டமர். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு கொடுப்பாங்க. டெபென்ச்சர்ஸ் ஆர் சர்டிஃபிகேட் issued by the company to the debenture holder and the company gives an undertaking to repay the borrowed amount along with the interest to the debenture holder and the prescribed date. ஒன்றும் இல்லை, அவங்க வந்து என்னன்னா ஒரு அளவு தொகையை வசூல் பண்ணிட்டு அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ கடன் பத்திரம்லாம் வாங்கிட்டு கஸ்டமர் கிட்ட வந்து டெபென்ச்சர் ஹோல்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறது. இட் பைஸ் அண்ட் சேல்ஸ் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் இட்ஸ் கஸ்டமர். ஒன்று பங்குகளை வாங்கிக்கிட்டு பத்திரங்களை வாங்கி விற்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க ஏஜென்சின்றது. தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பிரான்ச் ஆஃப் த பேங்க் டு அனதர் பிரான்ச் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த அனதர் பிளேஸ். அதாவது என்ன ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதான் வந்து ஏஜென்சி ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஸோ மிஸ்செலேனியஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னா the bank provides safety locker. ஸோ வந்து நம்ம வேற என்னென்ன பண்ணுது, ஜுவல்லரி, டாக்குமெண்ட்ஸ், மணி, இதெல்லாம் இதில் லாக்கரில் வைப்போம் அதிகமாக இருந்துச்சுன்னா. அந்த மாதிரி வேல்யூபிள் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அதர் வேல்யூபிள் பொசிஷன்ஸ்க்கு உடைமைகளுக்கு சேஃப்டி கொடுக்குது. இட் இஷ்யூஸ் டிராஃப்ட் டிராவலர்ஸ் செக். அதாவது டிராவலர்ஸ் செக்காகவும் டிராஃப்டாகவும் வச்சுக்கலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் கஸ்டமர் நம்ம வேணும் ட்ரிப் எடுத்துக்கலாம், போட்டு வச்சுட்டு வேணும் ட்ரிப் எடுத்துக்கலாம். ஸோ சேஃப்டி. ஸோ இட் கிவ்ஸ் அ வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரேட் இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல் டு த கன்சூமர். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ட்ரேடு கிடைக்குது. இட் பெர்ஃபார்ம்ஸ் அ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ். மெயினாக ஃபாரின்லேருந்து வரதெல்லாம் கரன்சி எல்லாம் மாற்றி கொடுக்குறாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுது. ஸோ பேங்க் என்னன்றது லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க்ல 5 டைப்ஸ் இருக்கு. ஸோ அக்செப்ட் டெபாசிட்ஸ், டு டிஸ்கவுண்ட் பில்ஸ், டு ஏஜென்சி ஃபங்க்ஷனு, இதோட அதுக்கப்புறம் வந்து டு டிஸ்கவுண்ட் பில்ஸ், ஏஜென்சி ஃபங்க்ஷன், மிஸ்செலேனியஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஃபினான்ஸ் சர்வீஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா. தேங்க்யூ.